செய்திகள் தொடர்கின்றன. கடலூரில் தனியார் பள்ளிக்கூடம் ஒன்றில் எல்கேஜி வகுப்பிற்கு மாணவர் சேர்க்கைக்கு 132 மாணவர்களை சேர அரசு அனுமதித்துள்ள நிலையில் 509 பேர் விண்ணப்பித்து கடும் போட்டி நிலவியதால் குலுக்கல் முறையில் மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். கடலூர் தனியார் பள்ளி ஒன்றில் எல்கேஜி வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 132 இடங்கள் அரசு ஒதுக்கீடாக அனுமதித்து அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆனால் அந்த பள்ளியில் படிக்க விருப்பம் தெரிவித்து 509 மாணவர்கள் விண்ணப்பம் கொடுத்திருந்தனர். இதனால் தர்ம சங்கடத்திற்கு ஆளான அந்த பள்ளி நிர்வாகம் 132 மாணவர்களையும் தேர்வு செய்ய குலுக்கல் முறையை பின்பற்றி தகுதி வாய்ந்த மாணவர்களை தேர்வு செய்தனர். இதனால் தேர்வான மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்த போதிலும் தேர்வு செய்யப்படாத மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். 509 சீட்டு தான் இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இந்த ஸ்கூலில். அதில் 132 சீட்டு தான் கிடச்சி சீட் கொடுக்குறாங்க. அதில் 100 கவர்மெண்ட் விதிப்படி எடுத்துட்டாங்க. 32 சீட்டு தான் குலுக்கல் முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க. அதில் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். குலுக்கல் முறை ரொம்ப பெஸ்டான முறையில் எனக்கு தோணுது. ராமநாதபுரம் அருகே மின்னல் தாக்கி 2 வாலிபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில்தான் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அப்பகுதி இளைஞர்களான யுரேனியா, டேனியல் ஆகிய இருவரும் கிரிக்கெட் விளையாடி உள்ளனர். அப்பொழுது பலத்த இடியுடன் மழை பெய்துள்ளது. இந்நிலையில் விளையாடிக் கொண்டிருந்த இருவரும் மீது திடீரென மின்னல் தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே யுரேனியா உடல் கருகி பலியானார். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த டேனியலை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு மருத்துவர் யாரும் இல்லாததால் டேனியல் உயிரிழந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த டேனியலின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேற்கொண்டு 6 பேர் முதுகுளத்தூர் ஆஸ்பத்திரியில் இதுவரைக்கும் சம்பவம் நடந்து 4 மணி நேரம் ஆச்சு. 4 மணி நேரம் 11 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. அந்த 11 டாக்டர் ஒரு டாக்டர் கூட இதுவரைக்கும் வரல. அந்த அலட்சிய போக்குனால ஒரு நபர் இறந்து விட்டாப்புல. மேற்கொண்டு 2 நபர் சீரியஸான முறையில் மதுரை ஜிஹெச். தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இச்சம்பவம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பத்தில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் ஏராளமான காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தேனி மாவட்டம் கம்பத்தில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 135 இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டியில் காளைகள் சீறி பாய்ந்து சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியை காண ஏராளமான மக்கள் குவிந்திருந்தனர். சென்னை வடபழனியில் உள்ள ராம் மகாலில் சீரடி சாய்பாபாவிற்கு சித்திரை திருவிழா இன்று கோலாகலமாக நடந்தது. சாய்பாபாவின் ஆசி பெற்ற குருஜி பாபா மோகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினர் விஜய் சண்முகம் கலந்து கொண்டார். மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருளை பெற்றுச் சென்றனர். மாம்பழ சீசனை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடத்தப்படும் தேசிய மாம்பழ கண்காட்சி கேரளாவில் தொடங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள மாம்பழங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கண்காட்சி 10 நாட்கள் வரை தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது. மாம்பழத்தில் காணப்படும் ஊட்டச்சத்துக்கள் தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கேரள தோட்டக்கலை இணை இயக்குநர் ருக்மணி தேவி தெரிவித்துள்ளார். We are plan to create awareness among the public regarding this mango, different varieties of mango and cultivation aspect. And from different states, all the mango growers association, on behalf of this mango growers association, different varieties from different states will exhibit. IPL கிரிக்கெட் போட்டி அரையிறுதிக்கு நுழைந்தது சென்னை அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.